பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். ஒன்று கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம கடந்த நாட்களை தொடர்ச்சியாக தியானித்து வருகிறதான ஒரு நம்ம தொடர்ச்சியாக தியானித்து வருகிறதான ஒரு வேத பகுதி, அந்த ஒரு கருத்து கிறிஸ்டியன் கேரஸ்டிக், கிறிஸ்தவ குணாதிசயங்கள், குணங்கள்ங்கிறதான தலைப்பில் நம்ம வாசித்து தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது நம்ம தியானித்தது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு போர் அடித்தாலும் கேளுங்க. ஆமென். சிலது போரை தாங்க அடிக்கும், திருப்ப தலையில் நம்ம ஏற்றிக்கிடணும். ஓகே, முதல்ல நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன கவனிங்க, நாம் தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். எப்படி நம்ம இந்த குவைத் ராஜ்யத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது நமக்கு விசா கொடுத்தாங்க, இங்கே வந்து நமக்கு வேலை கொடுத்தாங்க, நமக்கு சிவில் ஐடியை கொடுத்தாங்க. அந்த சிவில் ஐடி இருக்கிறதுனால இங்கே இருக்கிற எல்லா லீகல் காரியங்களுக்கும் அதை நமக்கு உபயோகப்படுத்த முடியும் என்கிறது போல, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானப்படுத்து கர்த்தரை விசுவாசித்து இந்த வேதத்தை நம்பி வாழுகிறதான நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அந்த அத்தாரிட்டி, அந்த கிங்டம் ராஜ்யத்துக்குள்ள நம்ம வச்சிருக்கிறார். அதுல நம்ம தியானித்து வந்தோம், வில் ஆஃப் காட், கர்த்தருடைய சித்தம் அதுல நடக்கும். ஓகே, மூணாவது அது நடத்துறது இல்லைன்னா, இங்க உலகத்தில் இருக்கிறதான ஒரு சிஸ்டம், த லா இருக்கும் இல்லையா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அந்தந்த தேசத்திற்கான ஒரு சட்டம் இருக்கும், அதன்படி அது நாட்டை நடத்துவார்கள். நம்ம ஆண்டவர் இந்த தேவராஜ்யம் அப்படின்னா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கும். வில் ஆஃப் காட், கர்த்தருடைய வசனத்தின்படி. இதுல ஹோலினஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ், இம்பார்ட்டன்டான காரியம் பரிசுத்தமும் நீதியும். நம்ம கடந்த நாளில் நம்ம தியானித்தோம். வர்ஷிப் நம்ம பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஆராதனையாக மாற வேண்டும். ஆறாவது நம்ம பார்த்தோம் ப்ரேயர், ஒரு கம்யூனிகேஷன் வித் காட். அது எப்படி? ஜெபத்தில் தான் நம்ம எதையும் அவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டும், அவர் நமக்கு தருகிறார். ஒரு கம்யூனிகேஷன், தேவனோடு நம்ம பண்ணுவதற்கான ஒரு கம்யூனிகேஷனை வைத்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஃபெய்த் இன் த ப்ராமிஸ் ஆஃப் காட், அதாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்துக்கு மேலே வைத்திருக்கிற விசுவாசம். ஆமென். ஃபெய்த் இன் த ப்ராமிஸ் ஆஃப் காட். இன்றைக்கு இந்த மாதத்துடைய நம்முடையதான வாக்கு தத்தமான வசனமும் அதுதான். ஒன்று வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், அதனுடையதான 7வது வசனம். முதலாவது வாசிங்க. ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம். ஆமென். போதுங்க, அதை போடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. போட்டிருக்கு தானே? என்ன சொல்லியிருக்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இனி ஒன்று கவனிங்களேன், நம்மை குறித்து நம்முடைய தேவையை நாம் அறிந்திருக்கிறதுக்கு மேல ஆண்டவர் நம்மை குறித்து நமக்கு நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் புரியுறீங்க? ஆமென். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறதான கர்த்தர். ஆகவே தான் இந்த வேத புஸ்தகத்தில் 7000க்கும் அதிகமான வாக்கு தத்தம் இருக்கிறதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். நான் கவுண்ட் பண்ணல, அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். நீங்க முடிஞ்சவனை கவுண்ட் பண்ணி பாருங்க. ஆமென். 7000 வேண்டாம், நமக்கு மோர் தென் தட். ஆமென். அப்ப நம்ம தேவ பிள்ளைகளாகிய நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகத்துல நாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நாளும் எதற்கும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் அவர் அறியாமல் வராது, அவருக்கு தெரியாமல் வராது. சம்டைம்ல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகும்.
என்ன நடக்குமோ, என்ன செய்யுமோ, எப்படி போகுமோ, அப்படி நினைக்கிறதுனால நம்மளால ஒன்றும் சாதிக்கவும் முடியாது. அதே வசனத்துள்ளிதான 6வது வாசிங்க பார்க்கலாம். 6. ஆமென். போதும் பாருங்க, நமக்கு எல்லாமே அவசரம். கவனிங்க, நமக்கு எல்லாமே என்னது? குயிக். நம்ம இன்னைக்கு தானே எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா? அதாவது அதில் என்ன இருக்கு? 2வது விஷயம், பசி அரைச்சா முடிஞ்சு. அது ஆண்டவருக்கு பிளான் அல்ல. ஆண்டவருக்கு டைம் ஸ்பேஸ் அது முக்கியம் அல்ல. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளைக்கும் தேவனாகிய கர்த்தர். நம்ம நினைக்கிறதுனால ஒரு செகண்ட் முன்னையும் போகாமல் ஸ்டாப் ஆகாது. அப்படிதான டைமில் நம்ம இருக்கிறோம். நம்ம அதை புரிந்து கொண்டால் ஓகே. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, அவரையே சார்ந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஆகவே ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் நம்ம அடங்கி இருக்கணும். அவருக்கு ஒரு டைம் உண்டு. பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு நேரம் உண்டு. எரிய ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, கூட்ட ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு திட்டம். அதில் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாறிடக்கூடாது. நமக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் எப்பொழுதும் கர்த்தருடையதான சமூகத்தில் காத்திருக்கவும், அவருடைய வசனத்தில் சொல்லி இருக்கிறதான காரியத்தை நாம் செய்வதற்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில வேத வசனங்களை கூட வாசிக்கலாம். முதலாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை எடுங்க பார்க்கலாம். அநீதி எல்லாம் பாவம்தான். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடையதான 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். நல்ல கவனிங்க. எத்தனை பேர் என்ன கவனிக்கிறீங்க பாருங்க. நம்ம சாதாரணமாக நாம் தேவ சமூகத்தில் வந்து நாம் ஏதாகலும் காரியத்தை நம்ம கேட்டால் கூட அதை ஆண்டவர் அதில் கணக்கில் வைத்திருக்கிறார். ஆமென். அப்போது அதனால தான் பைபிள் சொல்லுது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா நன்மையானதை கொடுக்க மாட்டாரா? அப்ப பாருங்க, நமக்கே நல்லதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் நம்ம அறிந்திருக்கும் பொழுது, நம்மை விசாரிக்கிற ஒரு தெய்வம், நம்மை காண்கிற ஒரு தெய்வம், நம்மை அறிந்திருக்கிற ஒரு தெய்வம், அவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஆகவே தான் இந்த நாள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ப்ராமிஸ்ல, அந்த வாக்கு தத்தத்துல நம்ம விசுவாசம் உள்ளவங்களா இருக்கு. ஆமென். நம்ம ஒரு பாடல் பாடுவோம். அதாவது மரித்து போன லாசருவையே அவர் உயிரடை செய்வார். ஆனால் நம்முடைய வியாதி அவருக்கு என்ன இல்லை? ஏமாத்திரம். அப்படிதானே அந்த பாட்டு வரும். எனக்கு நல்லா தெரியல, உங்களுக்கு தெரியும், கவனிங்க. இப்படி அந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா? மரித்தவனுக்கு ஜீவன் கொடுக்க முடியும், ஆனால் என்னுடைய வியாதி எம்மாத்திரம். இப்போ நமக்கு ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் 5 லட்சம் ரூபா கடை இருக்கு வச்சுங்க, 5 லட்சமோ 1000 கடியோ 2000 கடின்னு வச்சுங்களேன். உங்கள் அசட் என்ன? அசட்னா உங்களுக்கு மொத்தம் உங்களுடைய வேல்யூ என்ன? ஒரு நாளைக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஒரு ஆளுங்க டிப்டாப்பா போகிறத பார்த்தாச்சுன்னா இந்த ஆளை 10 லட்சம் ரூபாய்க்கு பேங்கில் அடமானம் வைக்கலாம். ஆனால் அவருக்கு பார்வைக்கு தான் அப்படி இருக்கிறாரு. 10 லட்சம் ரூபாய்க்கு அடவு வைக்கிறது மாதிரி நல்ல இன் பண்ணி நல்ல டையெல்லாம் கட்டி அப்படி சூப்பராக போகிறாரு. இதெல்லாம் வாடகை, பேங்கில் கொண்டு வச்சு அதுக்கு அத்தாரிட்டி இல்லை. ஆனால் நம்மள்கிட்ட இருக்க சொத்து வசதி வாய்ப்புகள் ஒன்று பாருங்கள். நீங்கள் உடனே கணக்கு கேட்க நினைக்காதீங்க.
உங்க கடனை காட்டில் உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து விலை மதிப்புள்ளதா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? பின்ன எதுக்கு கவலை? என்ன எதுக்கு கவலை? இனி அப்படிதான் உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கணும். ஆண்டவரே எல்லாம் போச்சு, அப்போவும் உன்கிட்ட என்னமோ இருக்கு, என்னமோ இருக்கு. ஒன்றும் இல்லாம தூக்கி போட மாட்டார் ஆண்டவர். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வலிமையாக்குவதற்கு, பெருக்குவதற்கு அவரால் முடியும். ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் எந்த ரூட்டுல போனாலும், நீங்கள் எப்படி தாழ்த்தப்பட்டாலும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்தாலும், வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை எடுத்து நம்ம தியானிச்சு ஜெபம் பண்ணுனா, அந்த நாளில் அவர்களுக்கு கிரியை செய்த அதே தேவாவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேரு. அவர் எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் நாளையும் அவர்தான் தெய்வம். ஹல்லேலூயா. அவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை, அவர்களுக்கு செயல்பட்ட அதே தேவ கிருபை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் என்கிறதான அந்த விசுவாசம் தான் அவருடைய வாக்கு தத்துவ மேல நாம் வைத்திருக்கிறதான அந்த நம்பிக்கை. ஒண்ணு கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து 2 தீமோத்தேயு 3:17 வாசிங்க பார்க்கலாம். குயிக்கா, நல்ல ஃபெமிலியரான அடிக்கடி நம்ம வாசிக்கிற வேத பகுதியா வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:17. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதல். 14 வாசிங்க, 14 இருந்து. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றா என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து ஒழுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆமென். எல்லாரும் நீங்க இந்த வசனங்களை நல்லா நோட் பண்ணிக்கணும். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? எல்லாரும் கவனிங்க. அதாவது இந்த நான் சொன்னது ப்ராமிஸ் ஆஃப் காட், கர்த்தருடையதான வாக்கு தத்தம் இந்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் நம்முடைய வாக்கு தத்தம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவில் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாய் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்தலத்திற்கும் நீதியை படிப்புதலுக்கும் பிரயோஜனமுள்ளமாயிருக்கிறது. நீங்க உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு மாடலை எடுக்க போகக்கூடாது. நல்லதை எடுக்கிறது வேண்டாம்ல, அதை காட்டிலும் கர்த்தருடைய வசனத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்துல நிறைய காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? வேத வாக்கியங்களில் இந்த வேதாகமத்துல நீங்களும் நானும் கடந்து போகிறதான பாதையில கடந்து போன மக்கள் அங்க இருக்கிறார்கள். ஆமென். அவர்களுக்கு வெளிப்பட்ட தேவ வல்லமை நீங்கள் அந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஜெபிக்கும் பொழுது தெரியும், கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது தெரியும். ஆமென். தேவ ராஜ்யத்துக்குள்ள உங்களுடைய செயல்பாடு உண்டாகும் பொழுது தெரியும், தேவ சித்தத்திற்காக காத்திருப்பது உங்களுக்கு தெரியும். நம்ம எதையும் டிலே ஆகும் பொழுது, சரியாக கர்த்தர் நடத்தாம இருக்கும் பொழுது யோசிக்கணும், ஏன் ஆண்டவரே இந்த விஷயம் எனக்கு டிலே ஆகுது? நான் ஜெபிக்கிறேனே, நான் என்ன செய்யல, என்ன நான் கரெக்ட் பண்றேன்னா? அதாவது நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் நல்லவங்களா இருப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லவங்க இருப்போம். யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்கணும். அப்போ வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சங்கீதக்காரனாகிய தாவீது 139 சங்கீதத்தில் பார்க்கிறது போல கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். நான் எப்படி ஆலோசனை எடுக்கணும், நான் யாரிடத்தில் ஆலோசனை கேட்கணும், இதெல்லாம் பல ஆட்கள் செய்யறது கிடையாது. ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும், ஏன் ஆண்டவரே நீ தரல? நம்ம இதுவரையும் ஆண்டவர் தருகிற ஒரு பிளேஸ்ல வரல. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு
ஒரு மகன், வெளியூரில் இருக்கிற ஒரு மகன் தன்னுடைய தாயாருக்கு என்ன அனுப்பாராமா, செக்கு அனுப்பி கொடுப்பாராமா. ஒரு கதையாக உண்மையான தெரியும், நானும் ஒரு கேட்டதுதான். இந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், இந்த செக்கை வாங்கி எங்கள் அம்மா மகன் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி கண்டி அப்படியே வச்சுருப்பாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் செக்கு வரும், அப்படியே கையில் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா, இந்த செக்கை கொண்டு பேங்கில் கொண்டு கொடுத்தா அவங்க மகனுக்கு அக்கௌண்ட்டில் காசு இருக்கிறதுனால, அந்த மகனுக்கு சிக்னேச்சர் அந்த செக்கில் இருக்கிறதுனால அவங்க செக் பண்ணி காசு கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ யாருக்கு குற்றம்? மகனுக்கு தப்பா, அம்மாவுக்கு தப்பா, இல்லை அம்மாவுக்கு தெரியாத தப்பா? நம்மளில் அநேகர் இப்படிதான். எல்லாம் உண்டு, நம்மகிட்ட எல்லாம் அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கி 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 ஆமேன் கர்த்தர் தருவார், ஆமேன் கர்த்தர் தருவான்னு வச்சுருக்கிறோம். இதுவரையும் செக்கு மாற்றலை. இது எங்கே கொண்டு மாற்றணும்னு தெரியல. ஹல்லேலூயா. நம்ம தெரியாத இருந்தால் என்ன நடக்கும்? அதனால தான் நம்ம ஸ்கூல் காலேஜில் படிச்சுட்டுலாம் மீன்ஸ் வேலை வாய்ப்புகளுக்கு போகும் பொழுது நம்முடைய படிப்போடு மாத்திரமல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஒரு மேனேஜராக இருக்கணும்னா படித்த உடனே உட்கார வைப்பாங்களா? முடியாது. அப்போ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண, அதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. நீங்கள் வேத வாக்கியங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். ஆண்டவர் எனக்கு சொன்ன ப்ராமிஸ் எனக்கு நிறைவேறல, ஆண்டவரை என்னாச்சு, நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு மாற்றம் வேணுமா, என் குடும்பத்தில் மாற்றம் வேணுமா, எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, நான் என்ன தேரை இருக்கிறேன், எனக்கு என்ன புரியும், நான் கடனா இருக்கிறேனே, என் கேரக்டர் என்ன மாறல, இல்லை நான் எதற்காக கடன் வாங்குறேன், ஏன் கொடுத்தேன், யாரை நம்பினேன். அன்பான தேவஜனமே, சில ஆட்கள் எல்லாம் இந்த கடன் கொடுத்து மாட்டிருக்கிறாங்க பாருங்க, அவ்வளவு முட்டாள்தனமாக காசை கொடுத்து மாட்டிருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் பேங்கில் போய் ஒரு லட்ச ரூபா வாங்கலாம், உங்கள் குடும்பத்தை எழுதி வாங்குவான். 1 லட்ச ரூபா வாங்கணும்னா குடும்பத்தையே எழுதி வாங்கி நீ போயிட்டேன்னா குடும்பத்தையும் தூக்கிடுவேன்னா எழுதி வாங்குவான், சைடும் போட்டு கொடுத்துருவான். ஆனால் சில ஆட்கள் காசு கொடுத்துட்டு, அப்போ இது எங்கேருந்து நமக்கு அறியாமை. அந்த பிள்ளை அனுப்பின செக்கை அம்மா வாங்கி வச்சது போல் எங்கே கொண்டு கொடுக்கணும்னு தெரியல, எதை செய்யணும்னு தெரியல. இப்போ இதெல்லாம் அறியாமையில் வருகிறது. நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியல. ஒருவேளை கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல வருடங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம என்ன வேணும் நம்ம செஞ்சிருக்கலாம். காரியங்களை முறையாய் செய்ய தெரியாதபடி, காரியங்களை முறையாய் கேட்க தெரியாதபடி, காரியங்களை முறையாய் தேட முடியாதபடி நம்ம அப்படியே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தேடுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும். நான் சொன்னேன், ஊரில் போயிட்டு நான் ஒரு ஆஃபீஸில் இருக்க டைமில் ஒரு அம்மா சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்படின்ட்டு கேட்டவங்களுக்கு கிடைச்சிது. சரி, இதில் ப்ரிஸ்டேஜ் பார்த்து, அவைய உண்மையாக போய் 2வது விஷயம், ப்ரிஸ்டேஜ் பார்த்து ஒரு நாள் பட்டினி இருந்து மறுநாளும் பட்டினி இருக்கிற போகிறோம் இருப்பான். கேட்டாங்க, கிடைச்சிது. அது கேட்க வேண்டியதை மட்டும் கேட்கணும், அப்போ தான் கிடைக்கும். ஆமென். உன்னோட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 2 நாளாகமம் போதும் போதும் போதும். ஒன்று கூட அந்த வசனம் வாசிங்க பிரதர். ஆமென். எல்லாரும் என்ன கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடையதான வாழ்க்கையின் சரித்திரமே இதுதான். அவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போவாங்க. ஆண்டவர் ஏதாவது ராஜ்யத்துக்கு தங்களை ஒப்பு கொடுப்பார், அங்கே இருந்து முறையிடுவார்கள். யாராவது ஒரு லீடரை கொடுத்து திரும்ப கொண்டு வந்துடுவாங்க, திரும்ப இங்கேருந்து அநியாயம் செய்வாங்க, திரும்பவும் போவாங்க. இதுதான் கிறிஸ்தவர்களாகிய நம்மளில் அநேகருக்கு இருக்கிற சம்பவம். ஆமென். நம்முடையதான வாழ்க்கையில் நம்முடைய தப்பிதங்களுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம அறிகிறது கிடையாது.
அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் எனக்கும் சரிதான், உங்களுக்கும் சரிதான். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் இதுதான் பொருந்தும். அதனால தான் கிறிஸ்டியன் கேரக்டரிஸ்டிக், கிறிஸ்தவ குணாதிசயங்கள், குணங்கள். நமக்கு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை தான் நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவில் இருந்த பாவனை தான் நமக்கு இருக்கணும். கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்க அதை நம்ம செய்ய முன் வரணும். அப்படி செய்தால் மட்டுமே அவருடைய ஆசீர்வாதத்தையே நமக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வாக்கு தத்தங்களை நமக்கு சுதந்திரிக்க முடியும். ஆமென். நம்ம அதுல இல்லாம இருந்தா முடியாது. இந்த வசனத்துல இந்த வேத பகுதி சாமுவேலுங்கிறதான பெரிய ஒரு சாலோமோனுங்கிறதான பெரிய ஒரு ராஜா தேவாலயத்தை கட்டி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறது நமக்கு தெரியும். கேட்கிறான், ஆண்டவரே, நான் இந்த இடத்துல பண்ணுகிறதான விண்ணப்பங்களை கேட்டு நீர் எனக்கு அந்த பதில் கொடுக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து சொல்றாரு, நான் என்ன செய்வேன், உன் ஜெபத்தை கேட்பேன், உன் ஜனங்கள் ஆசீர்வதிப்பேன், உனக்கு இதெல்லாம் நன்மை செய்வேன். ஆனா என்ன தெரியுமா, இம்பார்ட்டன்டான ஒரு காரியம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நமக்கு யாருக்காவது தாழ்மையாகணுன்ற விருப்பம் இருக்கா? பாக்கெட்ல 10 காசு இல்லைனாலும் நம்முடைய பாவனையில் என்ன தெரியுமா, பெருசா பேசிக்கிடுவோம். அப்படித்தானே இது மனுஷனுக்கு சுபாவம். அப்படி மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது நான் யாருன்னு. தெரிஞ்சாதான் என்னங்க, இல்லை நம்ம யார்கிட்ட காமிக்கிறோம், நான் என்னை யாரும் பார்த்துடக்கூடாது, மற்றவங்க பார்த்துடக்கூடாது. நம்ம டீசெண்டாக தான் இருக்கணும். நீங்கள் நல்லவங்களாக இருங்க, ஆனால் பொய்யா ஆளாக இருக்காதீங்க, பகட்டாக இருக்காதீங்க. உங்கள் கையில் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஒரு வீடு வைக்கிறோம், இருக்கிற காசில் வீடு வைக்கிறதுக்கு என்ன இருக்குது? லோன் எடுத்து அங்கே எடுத்து இங்கே எடுத்து இருக்கிறதெல்லாம் போட்டு என்ன பாடு பண்ணுறோம் பார்த்தீங்களா? என்ன உலகத்தில் நடக்கிறது? ஒரு வீடு போட்டாச்சுன்னா ஜென்மம் ஃபுல்லாக அதில் போயாச்சு. காசு இருக்கிறதோ இல்லையோ ஜீவல்ஸ் வாங்கி வைக்கணும். காசு இருக்கிறதோ இல்லையோ சில ஆளுக்கு லோன் எடுப்பாங்க, எதுக்குன்னே தெரியாது. லோனு டக்கடாக கிடைக்கும், வாங்கி வச்சுருவாங்க, தேவைக்கு செலவழிக்கிறது, 10 வருஷம் லாக்கு களத்தில் போட்டுருவான். எதையும் என்ன செய்யறோம்னு பார்க்கணும். அதுதான் சொல்றது, நீங்க தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை நீங்கள் தேடினால். ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணணுமா, அவருக்கு ஒரு ரூட் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் என்ன பிளஸ் பண்ண நினைக்கிறீங்க? கர்த்தர் நம்மை பிளஸ் பண்ண நினைச்சுனா அவருக்கு ஒரு ரூட் உண்டு. அந்த ரூட்ல நீங்களும் நானும் வந்தா surely we will be blessed. ஹல்லேலூயா. அதுல மாற்றம் இல்லைங்க. கர்த்தருடைய வாக்கு ஒரு நாள் மாறாது. ஆமென். ஆனா சம்டைம்ல நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, உலகத்துக்கு சிஸ்டத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக நம்ம போயிடுறோம். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. அவங்க யாருங்க நம்மளை நினைக்கிறதுக்கு? அவங்க என்ன நினைக்கிறது அவங்கள சார்ந்தது. எதுக்கு மற்றவன் நம்மளை ஜட்ஜ் பண்ணணும்? நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம கோட்டை விட்டுருவோம். இப்படிதான் அநேகர் கோட்டை விட்டுருக்குறாங்க. ஆமென். பொல்லாத வழிகளை விட்டு நம்ம வந்துட்டோம்னா the God's promise நம்முடைய வாழ்க்கையில் அக்சஸ் ஆயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாவம் செஞ்சாங்க இல்லையா? எலியா ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நீங்க கர்த்தரை தெய்வம் என்று அறியுங்கள், அவருக்கு சமூகத்தில் வாருங்க. அவன் பலிபீடத்தில் செப்பரிட்டு பலி செலுத்த ஆரம்பித்தான். பலி செலுத்தி பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டான். சம்பவித்தன தெரியுமா? மழை பெய்தது, செழிப்பு உண்டானது. நான் சொல்லாமல் பெய்யாதென்ற பொழுது அது மழை பெய்யவில்லை, தான் கட்டளை பிறப்பித்த பொழுது மழை பெய்தது. இதெல்லாம் இந்த வேதத்தில் தேவன் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். ஆமென். அப்ப அன்பான தேவ ஜனமே, வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு நம்முடைய வழிகளில் மாற்றம் உண்டாக்க வேண்டும் என்றால் நம் மாற்றம் உண்டாக்க தயாராக தான் வரணும். ஹல்லேலூயா. எல்லா வாரத்திலும் ஆலயத்தில் ஆராதனைக்கு வரணும். டியூட்டி இருந்துன்னா மட்டும் வராமல் இருங்க, பிரச்சனை இல்லை. நமக்கு டியூட்டிக்கு வந்துருக்கிறோமே. ஆனால் டியூட்டி இல்லாமல் இருந்தும் சாயங்காலம் இங்கே வந்து நம்ம நல்ல ஆராதனை பண்ணுகிற நேரத்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுனா, வீட்டில் இருந்து மூவிஸ் பார்த்துட்டு இருந்தா யோசிச்சு பாருங்க, உங்கள் பாதை சரியாவா இருக்கு? சரியாவா இருக்கு?
சரி வெள்ளிக்கிழமை தான் வர முடியல, சண்டே இருக்குது, அப்போ ஏன் நான் வரல? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு போவோம், நீர் உன் வேலையை பாருன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்லார், மகனே பரவாயில்ல, நான் தானே உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், எனக்கு தெரியும் என்ன இப்படி உபயோகப்படுத்துதுன்னு. அப்படி தானே தெரியும்? எனக்கு தெரியும், உன்னை சிருஷ்டித்த எனக்கு தெரியும், உன்னை விலைக்கு வாங்கின எனக்கு தெரியும், உன்னை வச்சு எப்படி உபயோகப்படுத்தணும் உண்டு. அதான் நம்ம ஊரில் சொல்லுவோம், மூக்கு கொண்டு ஷாவரைகிறது. அப்புறம் கடவுளை ப்ளீஸ் லார்ட் ப்ளீஸ்ன்னு வந்துடும். முதல்ல வந்துட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. சரி, எல்லாரும் ஒன்று கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் இதுதான் வசனத்தை தாங்க சொல்கிறாங்க, நான் வேற ஒன்றும் சொல்லலை. நம்ம அதில் வந்தாதான் முடியும். நம்முடைய தரித்திரம் மாறணுமா, நம்முடைய வியாதி மாறணுமா, நம்முடைய பிள்ளைகள் சீர்பட வேண்டுமா, நாம் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்ம விரும்புகிறது போல ஒரு செழுமையான ஆசீர்வாதம் உள்ள ஒரு மகத்துவமான மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கை மாற வேண்டுமா, நாம் எல்லாரும் மாற வேண்டியதுதான். ஹல்லேலூயா. உலக சிஸ்டம் நம்முடைய சிஸ்டம் அல்ல. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாய்மாலமானது, அது மாய்ந்து போகும், ஒரு நாள் நம்ம விட்டு மாறி போகும். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு என்னதான் சம்பாத்தியம் பண்ணுங்க, ஒரு நாள் அது போயிடும். ஆமென். ஆனா தேவ சித்தத்தின்படி நீங்களும் நானும் எது செய்கிறோமோ அதுதான் நம்ம நிலை நிற்கும். ஆமென். சரி, ஒரு ஒரு வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35 வாசிங்க, குயிக்க வாசிங்க. எபிரேயர் நான் அதான் ஆகையால் எபிரேயர் 10:35 ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? ஆரராஜ் நீர் பொறுமை பேசிட்டு இருக்கிறீன்னு நினைக்காதீங்க, நிறுத்திடும். ஓகே, நமக்கு என்ன வேணும்? இப்போ உங்களுக்கு தான் பொறுமை வேணும்னு சொல்றீங்க. ஓகே, கவனிங்க. ஆமென். பொறுமையா நம்ம ஜெபித்து ஆராதனை செய்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பி நம்ம நினைக்கணும், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் ஒரு நாள் இந்த உலகத்தில் ஷேமாயிடக்கூடாது, புறஜாதி ஜனங்கள் என்னை பார்த்து உம்மை நிந்திக்க கூடாது, நீர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, என்னுடைய தரித்திரத்தை மாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறத நீ தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க என்று பொறுமையோட ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதனை செலுத்தி வேதத்தை தியானித்து ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதும். அதாவது நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. நீங்க ஒன்று கவனிக்கணும், எல்லாரும் கவனிங்க. நம்மள யாராகலும் பண தேவை இல்லாதவங்க இருக்கிறீங்களா? எனக்கு நிறைய தேவை இருக்கு, உங்களுக்கும் அதை விட தேவை இருக்கு. தேவை பண ஆசை அல்ல. ஆமென். தேவை பண ஆசை இல்லை. இந்த பண ஆசை வேற ஒரு சாதனம். ஆமென். தவறான வேயில காசு சம்பாதிக்கிறது. பாருங்க, நியாயமாய் சமூகத்தில் இந்திய சட்டத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சட்டத்தின் அடிப்படையில்
விசுவாசிகளாக இருக்கிற நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் செய்கிற ஏதும் அப்ளிகபிள், எதுவானாலும் அப்ளிகபிள். ஆனால் காசு சம்பாதிக்கணுங்கிறதுனால ராங் வேல போனால் போச்சு. அதனால நான் சொல்லியிருக்கிறேன், நம்ம எப்பொழுதுமே பண ஆசை இல்லாமல் பணத்தை சேமிக்கணும், பொருள் ஆசை இல்லாமல் பொருளை சேமிக்கணும். ஏன்னா ஆசை பணத்தின் மேலேயோ பொருள் மேலே ஆயிடக்கூடாது. இது எல்லாம் இங்கே போயிடும். நம்முடைய ஆசை இயேசுவுக்கு மேலே இருக்கணும். அப்படிதானே? பெர்க்மான் செய்ய பாடும்போது, என் ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா. இது நம்ம உழைப்பில் மிச்சம் இருக்கிறத அங்கே வைக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணம் இங்கே இருக்கக்கூடாது. இல்லாமல் நடந்து நமக்கு போதும்ங்கிறதான மனசு இருக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாரு? அதாவது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. 6வது வசனம், ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, எல்லாரும் கவனிங்க, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் எனக்கு சகாயர். ஆமென். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு. நான் கேட்கிறேன் அன்பான தேவ ஜனமே, உங்க வேலை, நீங்க செய்ய வேண்டிய இடம், நீங்க போக வேண்டிய காரியம், இங்க எங்கேயாவது பிசாசு இறங்கி வர்றான்னா நீங்க தைரியமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீர் இறங்கி எனக்காக செயல்படும். தானியேலுக்கு உதவி செய்த தெய்வம் இறங்கி வருவார். ஆமென். நம்முடைய சைடுல நியாயம் இருக்குன்னா, நம்முடைய சைடுல நீதி இருக்குன்னா, நம்முடைய சைடுல அநீதி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணல. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர். அவர் எப்படியாவது என்ன சகாயம் பண்ணுவார், எப்படியாவது எனக்கு செய்வார். ஆமென். நம்ம ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டியதான அவசியம் இல்லை. ஆகவே மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனால நமக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது. கடைசியா ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் ஜெபிக்கும்படியாக கடந்து செல்லுவோம். ஜெனசிஸ் சாப்டர் 15 verse 1 வாசிங்க பார்க்கலாம். குயிக்கா வாசிப்போம். ஆதியாகமம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தாங்க. 1000 தேவை நமக்கு நிறைவேறலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரகலாக இருக்கிற ஒரு பிரச்சனை தான் நமக்கு பிரச்சனை. இந்த பகுதிக்கு அடுத்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய யுத்தம் எல்லாம் செய்து யுத்தத்தில் வின் பண்ணிட்டு சொல்றாரு, நான் தான்ப்பா உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு கேடகமாக இருக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், ஆண்டவர் அதெல்லாம் எனக்கு இப்போ வேண்டாம், பட் ஐ எம் இன் நீட், நான் இப்போ ஒரு தேவையில் இருக்கிறேன். இதெல்லாம் சம்டைமில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் காமிச்சு கொடுத்தார், டோன்ட் வரி, நான் அதை உனக்கு செய்ய போகிறேன். அவன் கர்த்தரை அவன் விசுவாசித்தான். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்முடைய ஃபெய்த் எங்கே இருக்கு? நம்முடைய ஃபெய்த் இன் காட். நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு மேலே வைக்கணும். அவர் நம்ம வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்கு மேலே வரணும். ஆமென். கர்த்தருக்குள் பொருட்களுக்கு மேலே, கர்த்தருக்குள் மனுஷனுக்கு மேலே. மனுஷன் முதல்ல வரக்கூடாது, கர்த்தர் தான் முதல்ல வரணும். ஹல்லேலூயா. பிரியாரிட்டி கர்த்தர். ஆண்டவரே, எனக்கு நாளைக்கு வாக்கு சொல்லி இருக்கிற ஆள் நாளை ஜீவனோட இருந்தால் தானே எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு இந்த உலகத்தை என்னமோ நடக்குது, எர்த்குவேக்கெல்லாம் வருது, என்ன நான் நினைக்கிறது போல நடக்குமா? இல்லை ஆண்டவரே, நீர் தான் அதுக்கு முக்கியத்துவம். நீர் செய்தால் அது அப்படியே நடக்கும். ஆமென். இன்னைக்கு இந்த 2025 ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இங்க இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சந்தேகமா நினைக்கிறது அல்ல, நீங்க எதை ஃபெய்த்ல நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தேகப்படாதீங்க. விசுவாசம், கர்த்தருக்கு மேல விசுவாசம். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேருக்கு இயேசுவுக்கு மேல, அவருடைய வசனத்துக்கு மேல அந்த விசுவாசத்தை வைக்க முடியுமோ அவர்களை கர்த்தர் விடுவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கடந்த காலத்தில் எண்ணி பாருங்க, பார்க்கலாம் எத்தனை விதமான நன்மைகள் அவர் செஞ்சிருக்கிறார், எப்படி நம்மை கடந்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த தெய்வம் இன்னும் ஜீவிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில விட்டுவிடக்கூடாத ஒரு காரியம் அவரோடு கூட சஞ்சரிக்கிறது. 1 நாளாகமத்தில் 2 நாளாகமம் 7:14 வாசித்தது போல அவருடைய சமூகத்துல வந்து நம்முடைய பொல்லாத வழிகள் எல்லாம் விட்டு, கர்த்தாவே என் ரூட் எப்படி போகுது, என்னுடைய பரிமாற்றங்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய கொடுக்கல் வாங்கல், என்னுடைய செயல்கள், இதுல எல்லாம் எவ்வளவு நான் நல்லா இருக்கிறேன். நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து நாம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்க்கணும். இந்த உபவாச நாட்களை நமக்கு தேவையான அதுதான். நம்ம கடந்த நாளில் போனது போல இன்றைக்கு போனா எப்படி சாத்தானுக்கு தான் நல்ல கொண்டாட்டமா இருக்கும், அப்படிதானே? ஊர் 2 பட்டா கூத்தாடிய கொண்டாட்டுன்ற மாதிரி சாத்தானுக்கு தான் கொண்டாட்டம். நம்ம ஆண்டவர் பாப்பாரு, நான் சொல்லுதானே கேட்க மாட்டேன்ற, அப்படியே போற. என்ன பண்றது? இந்த நாளில் we need a repentance. நீங்க நினைக்காதீங்க, நம்முடைய அதாவது மனம் திரும்புதல் என்பது ஏதோ ஒரு நாள் நடந்ததல்ல. எவ்ரி டே, எவ்ரி மூமெண்ட், ஈவன் எவ்ரி செகண்ட் நாம் செய்கிற வேத வசனத்தின்படி தவறாண்டால் நாம் திருத்திக் கொள்ள தயாரா இருக்கணும். ஹல்லேலூயா. எளிமையாக இருப்போமா? ஜெபம்.